என்ன மன்னிச்சிருமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட நான் எந்த உண்மையும் மறைச்சதே கிடையாது. ஆனா இப்போ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அதை மறைச்சிட்டேன். என்ன மன்னிப்பியம்மா. தர்ஷினி, நீ எந்திரிமா. எதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? எந்திரி தர்ஷினி. நீ எனக்கு உயிரோட கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் தர்ஷினி. தயவு செஞ்சு என் காலெல்லாம் விழுகாத. எந்திரி தர்ஷினி. என்ன மன்னிச்சிருமா. அப்பா இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது விடுடி, அதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க? நீ எந்திரி முத. என்ன மன்னிப்பியம்மா. உன் மேல கோவம் இருந்தா தானடி உன்னை மன்னிக்கிறதுக்கு. செத்து போயிடுச்சுன்னு சொன்ன பிள்ளை உயிரோட கிடைச்சதே பெரிய விஷயம்டி. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். தயவு செஞ்சு எந்திரி தரிசினி. உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். சொல்லாததுனாலதான் எனக்கு இப்படி ஒரு நிலம். இடிடி, போனதை பத்தி பேசி இப்ப என்ன பண்றது? நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு அதை பாப்போம். தர்ஷினி, நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஏதோ கனவு மாதிரி இருக்கு. நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்களாம் துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? ஆமா தர்ஷினி அக்கா, எனக்குலாம் எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் இதெல்லாம். நீ என்ன பண்ண? உன்னால என்ன? நீ யார்கிட்டயும் சொல்லாம போனதுதான் முத தப்பு. அதை தவிர நீ வேற எந்த தப்பும் பண்ணல. உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எங்ககிட்ட நீ சொல்லியிருந்தாலே போதும். நாங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். நீங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கு அவ காரணம் இல்ல, நான் தான் காரணம். அது மட்டும் இல்லாம யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருந்தேன். அதுதான் தர்சன், நீங்க பண்ண தப்பேவோ. பிரச்சனை நாம தான் எல்லார்கிட்டையும் சொல்லி பழகுங்க. அதை விட்டுட்டு எங்ககிட்ட மறைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இங்க யாரும் யாருக்கும் அகைன்ஸ்டாவும் இல்ல. அது எனக்கு நல்லா தெரியும் சரவணன். நீங்க எங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெளிவா புரியுது. ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை சரவணன். ஏதோ என் பாட்டி தான் அப்படி இப்படின்னு ஏதோ மிரட்டிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னோட அம்மா அப்பா இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது உங்களோட தப்பு தர்சன். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது பாத்தீங்களா? ஏன்னா நீங்க வசதியான வீட்டு ஆளு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பொண்ணா, வசதியான பொண்ணா, அழகான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும்னு உங்க அம்மா அப்பாவும் நினைச்சிருப்பாங்கல்ல. நினைச்சிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னோட விருப்பம் என்னன்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறனும்ல. ஆமா, அப்படி புரிஞ்சுக்கிறாம பண்ணாதுதான் இவ்வளவு பெரிய தப்பேவும். சரி விடுங்கடா, போனதையே பேசிக்கிட்டு கிடப்பாங்க. சும்மா இருங்க. இங்க ஆரத்தி எடுக்கணும்னு தட்டு எடுக்க போனவ என்ன காணோம்? பூங்கொடி வந்துட்டே. சரிம்மா, சட்டப்பட்டு பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போங்க. எவ்வளவு நேரமா வெளியவே வச்சு பேசிட்டு இருப்பீங்க? ஆமா ஆமா, அதுவும் சரிதான். தர்ஷினி, தம்பி கூட சேர்ந்து நில்லு. எங்களுக்கு தெரிஞ்சு தடவை புருஷன் முண்டாட்டியா வீட்டுக்குள்ள போறீங்க. ஏமா அழுதுட்டே இருக்க? இனிமே பாரு, உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும். உனக்கு துணையா நாங்க இத்தனை பேர் இருக்கோம். சரிம்மா. என்னடி இது, சும்மா ஆர்த்தி சுத்திட்டு இருக்க? ஏதாவது சொல்லு. என்னத்த சொல்றது? வேற ஆர்த்தி சுத்திட்டு இருக்க? இத்தனை ஊர் கண்ணு பட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. இனிமே ஊர் கண்ணு எந்த கண்ணும் படக்கூடாதுன்னு சுத்தி போடு. சரிங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போயிடணும். பிள்ளைங்க இனிமே அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள கூட்டு போங்க. வா தர்ஷினி. என்னடி வா தர்ஷினி, உன் மகளை மட்டும் கூப்பிடுற, மருமகனையும் கூப்பிடு. வாங்க உள்ள வாங்க. சரிங்க ஆண்டி. என்ன பல்ல காட்டிட்டு நிக்கிற? மாத்திரை போட்டியா? பாட்டாச்சு. பொய் சொல்லாதடி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மாத்திரை போடலதான். ஆமா போடல, அதுக்கு இப்ப என்ன? பேசுவடி, பேசுவேன். ஏன் பேச மாட்டேன்? போய் ஒழுங்கா மாத்திரை போட்டுட்டு தூங்கு. இத்தனை நாளா தர்ஷினியா காணோம்னு புலம்பிட்டே இருந்தேன். இப்பதான் தர்ஷினி வந்துட்டால, இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒழுங்கு மரியாதை மாத்திரை போட்டு தூங்கு. மாத்திரையை போடாம இங்க வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. போடி. என்ன மிரட்டுற? சும்மா மிரட்டினா அவ்வளவுதான். என்ன பண்ணிருவீங்க மேடம்? என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணிடுவோம். நல்ல வேலை தர்ஷினியை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. எந்த பிரச்சனையும் இல்லையா? இனிமே தாண்டி பிரச்சனையே. என்ன சொல்றீங்க? ஆமா, இதுக்கப்புறம் தான் நமக்கு பிரச்சனையே. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே தர்ஷினியை கொல்லணும்னு நினைச்சவங்க இதுக்கப்புறம் சும்மா விட்டு வைப்பாங்கன்னு நீ நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம தர்ஷினியை பாதுகாப்பா வச்சிருக்கணும். இது மட்டும் இல்ல, she is pregnant. என்ன சொல்றீங்க? அது எப்படி நடக்கும்? ஏன் எப்படி நடக்கணும் உனக்கு தெரியாதா? ஆமா, விளையாடாதீங்க மாமா. இது எப்படி ஆச்சு? அதத்தாம நானும் கேக்குறேன். எப்படி ஆகணும் உனக்கு தெரியாதா என்ன? ஆமா, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்னா, 2 பேரும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அந்த உரிமையில மாமா எப்படி? உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி?
திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், எப்படி எப்படின்னு கேட்டுட்டு இருக்க. எப்படின்னு நான் உனக்கு நைட்டு தெளிவா சொல்றேன். நீ போங்க மாமா. மணல் மீது தோறும் மழை போலவே மனதோடு நீதா நுழைந்தாயடி. இந்த ரணகாலத்துல உங்களுக்கு கிளவிழப்பு கேக்குதுல்ல? பின்ன உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்களுக்கு நமக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆ, நமக்கு முன்னாடியே ஆயிடுச்சா? ஆமா, முன்னாடி சேகர் தூக்கிட்டு பண்ணல, அப்பதான். பாத்தீங்களா, எப்படியாவது காணாம போயிட்டே இருக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டே இருக்கு. ஆமா ஆமா, ஏன்னா அவ மாட்டி இருக்க இடம் அப்படி. நீங்க அவளையாவது எல்லா பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டோம். ஆனா நான் மாட்டியிருக்க இடத்துல இருந்து என்ன மீட்டு கொண்டு வரவே முடியாது. மாமா பாத்தியா, எல்லா ஜோடிக்கும் ஒரு குட்டி வரப்போகுது, நமக்கு மட்டும் சீக்கிரம் வந்துடும். நிஜமாவா? பெண்ணானே நீதானே எனக்குள்ளானே இருப்பேனே. டேய், என்னடா இது, ரெண்டு பேரும் இப்படி இறங்கிட்டீங்க. உங்களுக்கு மட்டும் தான் பொண்டாட்டி இருக்கா? எனக்கும் பொண்டாட்டி இருக்குடா, நானும் போய் ரொமான்ஸ் பண்ணானும்டா. சரவணன் சரவணன், போயாங்கிட்ட போயாங்கிட்ட. ஒரு வார பிரச்சனைக்கு அடுத்து என் பொண்டாட்டிட்ட நானே இப்பதான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆளு வேற. ஐயோ, இவரே இப்படி. நீ அஸ்வினை கூப்பிட்டா அவ்வளவுதான் போலயே. அஸ்வின் அஸ்வின், சொல்லுங்க. சுத்தம். சரவணன் சரவணன். ஐயோ, இந்த ஆளு வேற. சொல்லுங்க அருண். என்ன சரவணன் இது, சீரியஸ்னஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணேன் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாம தான் இந்த கேஸை முடிக்கணும் சரவணன். முடிங்க. இதுக்கு தர்ஷினி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு அவதான். கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அங்கேயே அந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்ருச்சு. இதுக்கு யாருமே காரணம் இல்லை, நான் தான் லாரியில போய் முதலேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்ப கம்ப்ளைண்ட் எழுதி கேட்டா எழுதி கொடுக்குமா அந்த பொண்ணு? நீங்க தான் சமாளிக்கணும். அங்க வச்சு ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்க? எப்படியாவது அந்த பொண்ணை சம்மதிச்சு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்புன்னு சொன்னீங்களா இல்லையா? இங்க வந்து என்ன கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்லாம நடந்துக்கிறீங்க? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல அருண். நாங்க சும்மா தான் சொன்னோம். தர்ஷினி கிட்ட பேசி எப்படியாவது கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம் சரவணன். தர்ஷினி உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியும். இல்லாம அவளே இதுக்கு யாருமே காரணம் இல்ல, நான் போய் லாரியில மோதினேன்னு சொன்னா நமக்கு கிடைச்ச சாட்சி கூட ஒன்றும் இல்லாம போயிடும் சரவணன். அதுக்காகத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது அருண். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, நாங்க தர்ஷினிட்ட பேசுறோம். சரிங்க சரவணன். என்ன மாமா சொல்றாரு? கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாள். ஆமா, ஆனா அவ எதுக்காக இப்படி பண்றான்னு எங்களுக்கும் புரியல. யாருக்காக இப்படி பண்றா, யாரை காப்பாத்த இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானும் புரியல. ஆமாம்மா, ஒருவேளை அது டாக்டரோட அம்மா அப்பான்ற காரணத்துக்காக கூட அப்படி நினைக்கலாம் இல்லையா? நினைக்கலாம் தாம்மா, தப்பு இல்ல. ஆனா நல்லவங்களா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்க கூடாது. அப்படி மட்டும் இருந்தோம். பாத்தியா இப்ப என்ன நடந்துச்சுன்னு? சரிங்க, நீங்க போய் தர்ஷினிட்ட பேசி பாருங்க. சரிம்மா, நீ போய் டேப்லெட் போட்டு தூங்கு, ரெஸ்ட் எடு. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? அப்ப அவ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலன்னா அவங்களுக்கு எல்லாமே சாதகமா போயிருமே. ஆமா, சாதகமா தான் போயிடும். இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்காகத்தான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்றாங்க. ஆனா அந்த பிள்ளை ஏன் இப்படி பண்றான்னு தான் புரியல. சரி, இதை நினைச்சு நீ மண்டையை போட்டு குழப்பாத. போய் சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்கு. சரி அஸ்வின். அம்மா என்ன ஒரு மாதிரியாவே இருக்கு. மா சொல்லுமா. நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்லம்மா, அப்புறம் ஏமா உண்மனே இருக்க? ஏதாவது பேசுமா. நான் தான் எல்லாத்துக்கும் சாரி சொல்லிட்டேனே. இன்னும் என் மேல இருக்க கோவம் உனக்கு போகலையா தர்ஷினி? அதுக்காக நான் இப்படி இல்ல. பின்ன ஏமா அப்படி இருக்க? உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு தர்ஷினி. எதுக்குமா? படுபாவிங்க உன்னை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களேடி. யாருமா? என்ன தர்ஷினி, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு எப்படி இப்படி எல்லாம் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்னமா தெரியும்? யார் சொன்னா எனக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சுன்னு? ஒண்ணு அந்த டாக்டரோட அம்மா தானே கொல்ல பார்த்தா. எப்படி அம்மாவுக்கு தெரியும்? இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் நடக்கவே கூடாது. தர்ஷினி, உனக்கு யார் சொன்னது அவங்க என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு? இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவங்கதான் இதை பண்ணாங்கன்னு. நமக்கு ஏண்டி இந்த தலையெழுத்து? நான் சொல்றத கேளுடி. அந்த பையன் உனக்கு வேணாண்டி. என்னமா பேசிட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன? இங்க பாரு தர்ஷினி, எனக்கு நீ ஒரே ஒரு பிள்ளை. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் அனாதை ஏறுவேண்டி. அதுக்கப்புறம் நானும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா நீ? அப்பெல்லாம் பேசாதம்மா, எனக்கு எதுவும் ஆகாது. இல்லடி, அவனுக்காகத்தான் உன்னையவே கொல்ல துணிஞ்சிருக்கா. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு என்னடி நிச்சயம்? எனக்கு நீ வேணும் தர்ஷினி. என் பிள்ளை நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அதை விட்டு விலகிதான் போகணும். நம்ம பிரச்சனையை நோக்கி போனா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. உனக்கு நான் வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தர்ஷினி. தயவு செஞ்சு அம்மா பேச்ச கேளுடி. இவன் உனக்கு வேணாண்டி.
அம்மா என்ன மன்னிச்சிருமா. எல்லா விஷயத்துலயும் உன் பேச்ச நான் கேட்டிருக்கேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல என்னால உன்னோட பேச்ச கேட்கவே முடியாதுமா. ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற? உன் உயிருக்கே ஆபத்துடி. ஒரு தடவை நீ செத்து பொழைச்சு வந்திருக்க, இன்னொரு தடவை இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்தா என்னால தாங்க முடியாதுடி. அம்மா நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த ஜென்மத்துல அவருதான் எனக்கு. என்ன பைத்தியமாடி? அவன் மேல எதுக்கு இவ்வளவு பைத்தியமா இருக்க? உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோம் ஏடி இப்படி எல்லாம் பண்ற? அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடி. நீ என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. அம்மா நான் மாசமா இருக்கேன். என்னடி சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமாம்மா, அவரோட குழந்தையா வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னால எப்படிம்மா அவரை விட முடியும்? அடி பாவி, அடி பாவி, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ண? உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டேடி. நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தரிசி. என்ன மன்னிச்சிருமா. என்னோட சூழ்நிலை அப்படி. என்னடி சூழ்நிலை? என்ன சூழ்நிலை? நாங்க சேகருக்கு பயந்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா எங்களுக்கே தெரியாம, எதிர்பார்க்காம. எப்படி தெரியாம? நீங்க எதிர்பார்க்காம எப்படி நடக்கும்? தெரியாம நடந்ததுனாலதான் இப்படி எல்லாம் ஆச்சோ? அப்படிலாம் பேசாதம்மா. அடி பாவி, அடி பாவி, நான் உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ என்னென்ன என்கிட்ட மறைச்சிருக்க. உன்கிட்ட நான் எதையும் மறைக்கணும்னு நினைச்சதே இல்லம்மா. சி பேசாத. மன்னிச்சிருமா, இது எங்களுக்கே தெரியாம நடந்தது. உனக்கு வயசு என்னடி ஆகுது? வயசு என்ன ஆகுது? உன்னை நான் இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனா நீ என்னடானா நானே அம்மா ஆக போறேன்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்டு இருக்கேல. தர்ஷினி வாங்க. நானும் அம்மாவை சும்மா பேசிட்டு இருந்தேன். நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதுக்கப்புறம் என்ன காரணமா வச்சு தர்ஷினியை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இத்தனை நாள் நீங்களும் இருக்கத்தான் செஞ்சீங்க. உங்களை மீறி தானே. என்ன மீறினா அது எனக்கு தெரியாது. இந்த விஷயம் எனக்கு தெரியாம நடந்தது. ஆனா இதுக்கப்புறம் என்ன மீறி தர்ஷினியை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இது நாள் வரைக்கும் நான் அவ கூட இருக்கல. ஆனா இனிமே அவ கூட தான் நான் இருக்க போறேன். என்ன சொல்றீங்க? இல்ல வேண்டாம், நான் உங்க வீட்டுக்கு என் பொண்ணை அனுப்பி வைக்க மாட்டேன். நீங்க அந்த வீட்டுக்குலாம் அனுப்பி வைக்க வேண்டாம். நான் தான் இங்க இருக்க போறேன். என்ன சொல்றீங்க? அப்ப அங்க இங்க பாரு, அவங்க என்னோட அம்மா அப்பா இல்லன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே நீதான். உனக்கும் நான் தான். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் அங்க போகணும்? என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க இருந்தா அவங்களுக்கு கூட கொஞ்சம் கோவம் வந்து ஏதாவது பண்ணிருவாங்க. என்ன பண்ணிருவாங்க, என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். இங்க பாரு தர்ஷினி, கம்ப்ளைண்ட் கொடுக்க உன்னை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வா. என்ன கம்ப்ளைண்ட்? யார் மேல கம்ப்ளைண்ட்? இவ்வளவு நேரம் என்ன கதையா சொல்லிட்டு இருந்தேன். உங்க அம்மா பேசிட்டு இருந்தாங்கல்ல, கேட்டுட்டு தானே இருந்த. அதுதான், இதுக்கப்புறம் இது மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு அவங்க மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. நான் யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பல. நான் அப்பயே சொல்லிட்டேன், இது அவங்க பண்ணல, நானா போய் லாரியில மோதினதுன்னு. இங்க பாரு தர்ஷினி, சொன்னதையே சொல்லி என்ன கோபம் ஏத்திட்டு இருக்காத. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். தயவு செஞ்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடு. நீ யாரையும் காப்பாற்ற வேண்டாம். எனக்காக யாரையும் காப்பாற்றணும்னு நினைக்காத. யாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கலங்க. அங்க என்ன நடந்துச்சோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏன் நம்பவே மாட்டேங்கிறீங்க? இங்க பாருடி, நான் அப்பயே சொல்லிட்டேன், அங்க என்ன நடந்துச்சுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியணும். அப்புறமா நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நீ பேசாம இருமா. அவங்களை ஏண்டி பேசாம இருன்னு சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கு எல்லா உண்மையும் எப்படி தெரியும் தெரியுமா? என் அப்பாவே எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. எப்படி? எப்படின்னு பாக்குறியா? அவருக்கு தண்ணிய ஊத்தி விட்டு எல்லா உண்மையும் நானே வாங்கிக்கிட்டேன். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா? கண்ணு மண்ணு தெரியாம குடிச்ச விட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அவர் எதையாவது ஒரு கதையை தான் சொல்லுவாரு. அதை கேட்டுட்டு நீங்க அதே உண்மைன்னு எப்படி சொல்லலாம்? இங்க பாரு தர்ஷினி, நீ யாரை காப்பாத்த நினைக்கிறேன்னு எங்களுக்கு புரியுது. ஆனா நீ காப்பாத்துறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா எங்க கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, எல்லா உண்மையும் தெரியும். பாருங்கண்ணே, நடக்காத ஒண்ண நீங்க நடந்ததான் நினைச்சு எதை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நான் உண்மையத்தாமா சொல்றேன். நான் யாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கல, யார் மேலையும் பழி போடணும்னு நினைக்கல. இங்க பாரு தர்ஷினி, நீ இப்படி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, எதிர்காலத்துல இது உனக்கே பிரச்சனையா வந்தாலும் வரலாம். ஆமா தர்ஷினி, என்ன ஆச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடு. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான், எனக்கு பிரச்சனை தான். பாருங்கண்ணே, நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நான் யார் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பல, யாரையும் ஜெயிலுக்குள்ள அனுப்பவும் விரும்பல. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? அவங்க ஏதாவது என்ன பண்ணாதானே நான் சொல்ல போறேன். அவங்களும் என்ன எதுவுமே பண்ணலையே. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், அதவே நீங்க கம்ப்ளைண்டா எழுதிக்கோங்க. சரி சொல்லு. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன். திரும்ப வர வழியில பிரேக் பிடிக்கல, அதனால. பொய்யோடி சொல்ற? எப்படி போய் சொல்றேன்னு பாரு. வண்டி கண்ணு மண்ணு தெரியாம ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதனால ஒரு லாரி மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நானும் மயங்கி விழுந்துட்டேன். அப்படியா? நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிடுவோம். அது எப்படி ஆக்சிடென்ட் ஆனா தலையில மட்டும்தான் அடிபடுமா? இதுக்கு என்ன நீ பதில் சொல்லுவ? ஆமா, எனக்கு தலையில மட்டும் தான் அடிபட்டுச்சு.
அது எப்படிம்மா ஆக்சிடென்ட்னு சொல்ற? உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம உனக்கு தலையில மட்டும் அடிபடுச்சு. இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் என் புருஷன் கூடயே, என் அம்மா கூடயே, என் அண்ணங்க கூடயே, எல்லார் கூடயும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். சரி விடுங்க அருண், இதுக்கு மேல அவ எதையும் சொல்ல மாட்டா. சரிம்மா, இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். எதிர்காலத்துல கூட நீ பாதிக்கப்பட்டவங்களால உனக்கு பிரச்சனை வரல. அதை நான் பாத்துக்கிறேன் சார். என்னத்த பாப்ப நீ? இல்ல என்னத்த பாப்ப? ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க. சரி விடுங்க, அவ இஷ்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். ரொம்ப தேங்க்ஸ் அருண். அவ பேசுறத மனசுல வச்சுக்கிறாதீங்க. நீங்க எங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது பத்தாது. சே பரவாயில்ல சரவணன். சரி நான் கிளம்புறேன். வாங்க அருண். நீ ஏன் இப்படி பண்றன்னு எனக்கு புரியல. ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அதான் வராதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. ஏய் கிஷோர், அவனங்க கிஷோர், தர்ஷன் எங்கப்பா? அவன் இனிமே இங்கெல்லாம் வரமாட்டான். என்னடா சொல்ற? ஆமாமா. டேய் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? அவன் இங்க வரமாட்டானா? அப்போ அவன் தர்ஷினி வீட்லயே இருக்க போறானா? அவனுக்கு என்ன கொழுப்பாடா? அவன் வீட்டுல போய் இருக்கணும்னு இருக்கான். டேய் அவன் என் புள்ளடா. அவன் இல்லாம நாங்க எப்படி இருப்போம்? ஏம்மா, இத்தனை வருஷம் அவனை விட்டுட்டு தானே அமெரிக்கால இருந்தீங்க, ஏன் இப்ப இருக்க முடியாதா என்ன? ஏய் கிஷோர், என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்க? வேற எப்படிமா பேச சொல்றீங்க? நீங்க பண்ண வேலைக்கு எப்படி பேச சொல்றீங்க? ஏய் அவனுக்கு நல்லது நினைச்சுதான்ட்டு நாங்க இப்பெல்லாம் பண்ணோம். நாங்க எதுவும் அவனுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கலடா. எது அவனோட விருப்பத்தை மீறி நீங்க பண்ணது அவனுக்கு நல்லது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பேசினாலும் அவங்கிட்ட பேசிக்கங்கம்மா. என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னதான் நாங்க அமெரிக்கால இருந்தாலும் அவங்கிட்ட பேசிட்டுனாலும் இருப்போம். இப்போ நீங்க பண்ண வேலைக்கு அவன் உங்க மூஞ்சில கூட முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்க? இந்த வீட்டுக்கு வருவான்னு எப்படி நீங்க நினைக்கலாம்? ஏய் அதுக்காக அவ கூட போய் இருப்பான். அவன் மண்டாட்டி கூட அவன் இருக்கான். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அவன் தாராளமா அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த வீட்லயே இருக்கட்டும்டா. தயவு செஞ்சு இங்க வர சொல்லடா. அது எப்படி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணை கொல்லணும்னு நினைப்பீங்களா? ஆனா உங்களை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அவன் இந்த வீட்டுல கூட்டிட்டு வந்து வாழணும். இது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை நம்பி எப்படி அவன் இந்த வீட்டுக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வருவான்? நாங்க பண்ணது தப்பு தான்டா, இல்லன்னு சொல்லல. தயவு செஞ்சு நீங்க என்ன பேசணும்னாலும் அவன்கிட்ட பேசிக்கங்கம்மா. என்னால முடியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பிள்ளை இது வரைக்கும் நீங்க தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லை தெரியுமா? என்னப்பா சொல்ற? ஆமா, போலீஸ் கேட்டதுக்கு கூட எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தான் சொல்லுச்சு. நீங்க தான் கொல்ல சொன்னீங்கன்னு ஒரு வார்த்தை கூட அந்த பிள்ளை சொல்லல. அப்பேற்பட்ட பிள்ளைய கொல்ல உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ எனக்கும் தெரியல. ஆனா அந்த பிள்ளை மட்டும் எல்லா உண்மையும் சொல்லி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க குடும்பத்தோட அங்க ஜெயிலுக்கு தான் போயிருக்கணும். என்னடா சொல்ற? தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன், இங்கிலீஷ்ல எதுவும் சொல்லலையே. அந்த பிள்ளை உண்மையை சொல்லியிருந்தா நீங்க அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, எல்லாரும் வற்புறுத்தி கேட்டோம் அந்த பிள்ளை உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் அந்த பிள்ளை அதோட வயல எதையுமே சொல்லல. அவ என்ன சொல்றது? நான் சொல்றேன், அவனுக்கு அம்மா அப்பான்ற தகுதி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. எல்லா விஷயத்துல நீங்க ஓகே தான்மா, ஆனா இந்த ஒரு விஷயத்துல நீங்க பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டீங்க. கிஷோர், நான் அவன்கிட்ட பேசணும்டா. இந்த பிள்ளைகிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்டா. உங்க முகத்திலேயே முழிக்கிறத பாவம் நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்க பேசுறதவ கேட்க போறான். அவனோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு வர சொன்னான். நான் எடுத்துட்டு கிளம்புறேன். கிஷோர், நீ எங்க போ? இதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? நான் அமெரிக்கா கிளம்பிட்டேன். டேய் கிஷோர் நில்றா. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேணாம் வேணான்னு. நீ கேட்டியா? அப்புறமா உன்னை சொல்ல மறந்துட்டேன். she is pregnant. அவன் என்ன சொல்லிட்டு போறான்? என்னங்க இதெல்லாம்? என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி ரெண்டு பேரும் பதறீங்க? அத்தை, அந்த புள்ள மாசமா இருக்கு. என்னம்மா ஏசு சொல்ற? ஆமாத்த. பொடுபாவி, இதெல்லாம நடந்திருக்கு. என்கிட்ட சொல்லவே இல்லை. அம்மா, இதெல்லாம உங்ககிட்ட சொல்லுவான்? கல்யாணம் ஆனதே மறைச்சிருக்கான். இதை உங்ககிட்ட எப்படியத்த சொல்லுவான்? ஓ போச்சே போச்சே, 200-300 கோடி சொத்து மதிப்பு போச்சு. டேய், உன்னாலதான் என் குடும்பத்துக்கு பிரச்சனைனா உன் கூட இருக்கவங்களால என் குடும்பத்துக்கு பிரச்சனை தாண்டா வந்து தொலையுது. இதுக்குத்தான் உன்னை அன்னைக்கே நான் போட்டு தள்ளியிருக்கணும். சின்ன பையனாச்சே அண்ணன் பையனாச்சேன்னு விட்டது இப்ப எனக்கே வினையா வந்து நிக்குது. என்னாச்சு இவருக்கு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்காரு? என்னங்க என்ன என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஐயோ ராஜி, எல்லாம் போச்சு ராஜி. என்னங்க சொல்றீங்க? ஒன்னும் புரியல. தெளிவாதான் சொல்லுங்களேன். நம்ம பிள்ளையோட வாழ்க்கையே போச்சு. 100-200 கோடி சொத்து மதிப்பு எல்லாம் போச்சு. ஏங்க என்ன சொல்றீங்க? போச்சு எல்லாம் போச்சு. என் கனவெல்லாம் போச்சு. சொல்றது நிஜமா? இவ்வளவு நேரம் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்?
அவனால மட்டும்தான் நமக்கு பிரச்சனை நினைச்சா அவன் குடும்பத்துல இருக்க எல்லாராலையும் நமக்கு பிரச்சனை தான் ராஜி. நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. நம்ம பொண்ணை வச்சு அந்த சொத்தையே அடையலாம்னு நினைச்சேன். ஆனா அது எதுவுமே நடக்காம போயிருச்சு. எனக்கு நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ ராஜி, அந்த டாக்டருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா? என்னங்க இது உண்மை? ஆமா ராஜி, இப்பதான் அந்த கிழவியும் அந்த பையனோட அப்பனும் போன் போட்டு சொன்னாங்க. அப்புறம் ஏன் நம்ம பொண்ணை பார்க்க வர? அந்த பொண்ணு அவங்களுக்கு பிடிக்கலையாம். அவ ஒரு பிச்சைக்காரியாம், ஒன்னும் இல்லாதவளாம், அன்னாடங்காச்சியாம். அதனால அந்த புள்ளைய பிடிக்காம நம்ம பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க. அப்புறம் ஏன்? என்ன பண்ணி தொலைக்கிறது, நம்ம ஒரு காரியம் பண்ணமே, அதே மாதிரி அவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஆனா அது எதுவுமே நடக்காம போயிருச்சான். அந்த பிள்ளைய கொல்லணும்னு நினைச்சிருக்காங்க, கொல்லவும் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா கழுத செத்து தொலையலையாம், உயிரோட எப்படியோ திரும்ப வந்து தொலைஞ்சிட்டாலாம். அந்த அம்மா வாங்க கொல்ல நினைச்சிருக்கா? ஆமா, உனக்கு பிடிக்காத மருமகனா நீ என்ன பண்ணுவ? அது வந்தா தான் தெரியும். அதே மாதிரிதான் இத்தனை சொத்து சொகம் அந்தஸ்து அத்தனை வச்சுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரியவா மருமகளை கொண்டு வருவாங்க. அதனாலதான் அவனுக்கே தெரியாம அந்த பிள்ளைய கொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அது எதுவுமே நடக்கலையாம். அதுக்கு இப்ப என்னவா? அதுக்கு எதுக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னாங்க? அறிவு கட்டவளே, இந்த கல்யாணத்துல அந்த பையனுக்கே சம்மதம் இல்லையா? சம்மதம் இல்லை? என்ன, ஒருத்தைய விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பொண்ண கல்யாணம் பண்ண எப்படி சம்மதிப்பான்? என்னங்க இதெல்லாம்? அந்த டாக்டரை கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பொண்ணோட சொத்து சொகத்தோட வாழலாம்னு நினைச்சா, ஆனா எதுவுமே இல்லாம போயிருச்சு. இந்த வீடு இல்லாட்டினாலும் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குற வீட்டுல நம்ம சுகபாவத்தோட வாழலாம்னு நினைச்சோமே. அதுதாண்டி எல்லாத்துக்கும் காரணம். ஒருத்தனால நம்ம வாழ்க்கை, நம்ம பிள்ளையோட வாழ்க்கை எல்லாம் நாசமா போச்சு. இதுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா அவனோட கூட பிறக்காத தங்கச்சியா. கூட பிறக்காத தங்கச்சியா? கூட பிறக்காத தங்கச்சினா நம்ம பொண்ணு சாரா மட்டும்தான். ஓ, உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது ராஜி, எல்லாத்தையும் அப்புறம் தெளிவா சொல்றேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப என்ன பண்ண போறேன்னா அவளை கொல்ல போறேன். என்னங்க சொல்றீங்க? நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும்ல, அதுக்குதான் அவளை போட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க. அந்த பையன் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ அவளையே நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பொண்ணை அவங்கிட்ட பழக வச்சு அவனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம சொத்து சொத்தோட வாழுவோம். ஒரு பொண்ணை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களே, இவங்கதான் என்ன பெத்தாங்களா? எப்படி இவங்களுக்கு இப்படி எல்லாம் மனசு வருது? நமக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்ற எண்ணம் இருக்கா அவங்களுக்கு? ஈஸியா அந்த பிள்ளைய கொண்டுட்டு அந்த இடத்துக்கு என்ன கொண்டு போகணும்னு இவங்களுக்கு எப்படி தோணுது? எப்படி இருக்கலாம் மனசு வருது? என்ன ராஜி, நான் சொல்றது சரிதானே? சூப்பருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நடத்திருங்க. நிறுத்துங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சாரா? நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஒன்னும் நினைக்கல, உன்னோட வாழ்க்கைய பத்தி தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எப்படி ஒரு பொண்ணை கொன்னுட்டு அவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டு அந்த இடத்துக்கு என்ன கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இது என் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறதா? சாரா, உனக்கு எது பண்ணாலும் நாங்க நல்லதுதான் பண்ணுவோம். வாய மூடுங்கப்பா. இவ்வளவு நாள் நீங்க எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ என்னன்னு இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லப்பா? இந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி வந்துட்டா, அதுவும் காதல் கல்யாணம் வேற. அதெல்லாம் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் தான். நிறுத்துங்கப்பா. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த பொண்ணை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு என்ன கொண்டு போனா நான் நல்லா இருப்பேன்னு நீங்க எப்படிப்பா நினைக்கிறீங்க? எக்கேட கெட்டு போட்டும் உங்களுக்கு தேவை அந்த சொத்து சொகமும் தான். பாருடி, நாங்க எல்லாத்தையும் யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கோம். உனக்கு அந்த டாக்டர் தான். இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லம்மா? அடுத்தவ புருஷனை எனக்கு சொந்தமாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, அம்மாவை என்ன நினைக்கணுமோ அத மட்டும் நினைங்க. அதை விட்டுட்டு அடுத்தவன் பொண்டாட்டிய கொன்னுட்டு அவனை என் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற கேடுகட்ட புத்தியெல்லாம் இதோட விட்டுருங்க. அத மீறி நீங்க ஏதாவது பண்ணுனீங்கன்னு வச்சுக்கங்க. என்ன பண்ணுவ? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அந்த டாக்டர் தான் உனக்கு. நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஓஹோ, அப்படியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் நடக்குமா? அப்ப நானும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். நீங்க நினைச்சதை மட்டும் நடத்தணும்னு நினைச்சீங்க, இந்த சாராவை உயிரோடவே பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும் நான் அடுத்தவ பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன்னு. புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமாவது மாமா மாதிரி நடந்துக்கிறாம அப்பா அம்மா மாதிரி நடந்துக்கங்க. சாரா நன்றி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை அதுல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.